சைக்காலஜி த்ரில்லர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜானர்னு சொல்லலாம். இதை புரியறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு டாப் 5 மூவிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 5வது பிளேஸ் 1995 வந்த டேவிட் ஃபின்ச்சரோட 7. இந்த படத்தோட ஸ்டோரியை 2 டிடெக்டிவ் இருப்பாங்க. ஒரு சீரியல் கில்லரை தேடி போவாங்க. அந்த சீரியல் கில்லர் ரொம்பவே கொடூரமான கொலைகள்லாம் பண்ணிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேட்டர்னோட தான் அந்த கொலைகளும் பண்ணுவான். அதை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையாங்கிறத படத்தோட மீதி கதை. 4வது பிளேஸ் 2014 ரிலீஸ் ஆன கான் கேர்ள். அதாவது இந்த படத்தோட பேர்லேயே தெரிஞ்சிருக்கும். பொண்ணு வந்து காண போயிடுறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. 5th ஆனிவர்சரி அப்போ அந்த பொண்ணு காண போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா, அவங்க ஏன் காண போனாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் ஒரு மாதிரி லேயர்ஸ் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். 3வது பிளேஸ் ஷட்டர் ஐலாண்ட். 2010 ரிலீஸ் ஆன இந்த படத்தில் ரொம்பவே ஸ்டோரி ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஒரு ஐசோலேட்டட் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அங்கே பேஷண்ட்லாம் வந்து காண போயிட்டே இருப்பாங்க. அதை கண்டுபிடிக்க இன்வெஸ்டிகேட் பண்ண 2 பேர் வந்து அங்கே வருவாங்க. அவங்க கடைசியாக அவங்களை கண்டுபிடிச்சாங்களா இல்லை அவங்களுக்கு உண்மையிலே என்னதான் ஆச்சு, இவங்க அங்கே போனதுனால அங்கே என்னென்னலாம் மாற்றம் வந்துச்சுங்கிறது தான் படத்தோட மீதி கதை. ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த படம். இந்த படத்தை பற்றி பேசணுன்னா நான் ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவேன். ஏன்னா இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அது சிம்பிளாக இதோட ஸ்டோரி லைன் சொல்லணும்னா, தனக்குள்ளேயே வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்கும். அது தன்னோட ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து ஒரு டெரரிஸ்ட் கும்பலையே வந்து உருவாக்கிடுவார். அதுலேருந்து அவர் எப்படி வெளியே வராருங்கிறது தான் படத்தோட மீதி கதை. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ரைட்டிங்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன்ஸ்பெக்ஷன். கிறிஸ்டோபர் நோலனோட ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு நான் ஏன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்துருக்கேன்னா, இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்டோரி. ஏன் அப்படின்னா, ட்ரீமுக்குள்ளே ட்ரீமுங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதை வந்து ஒரு அளவுக்கு ரொம்பவே சூப்பராக கமர்ஷியலாக வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் வந்து கமர்ஷியலான மூவிஸ் அந்தளவுக்கு யாருக்கும் பிடிக்கல. ஆனால் வந்து இந்த படம் கமர்ஷியலாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டான படம். கொஞ்சம் ஃபேண்டசி எலமெண்ட்லாம் சேர்த்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த படத்தை நானே 2-3 டைம் வாட்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே வந்து இதில் இருக்க பிளாட்டே புரிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த படம்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மூவியை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.